ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய மெத்தட்ஸ் அண்ட் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச்சை பார்க்க போகிறோம். அண்ட் அதை ஏன் நான் ப்ராஃபிட்டபிள்னு சொல்கிறேன், அண்ட் அந்த புக்கு ஒரு ஆர்டர் வந்தால் எவ்வளோ ராயல்ட்டி வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் இன்காகினோட்டோ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேட்டாஸ் கிளியராக கிடைக்கும். amazon.com அட்ரஸ் வந்து நியூயார்க்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜிப் கோட் கொடுத்து 10001. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிச் என்னென்னா கிரிப்டோகிராம் பசில் புக் ஃபார் அடல்ட்ஸ். ஓகே, இப்போது நான் ஒரு நிச் ப்ராஃபிட்டபிள்னு எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு 5 ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் 1000க்கு கம்மியாக இருக்கணும். 1046 இது ஓகே. அண்ட் நிச் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அபோவ் 50 இருக்கணும். 75 இருக்குது. அண்ட் டிமாண்ட் அபோவ் 4 இருக்கணும். 6 இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ரிவ்யூ வந்து 1000க்கும் கம்மியாக இருக்கணும். 560 இருக்குது. அண்ட் பெஸ்ட் செல்லர் பிஎஸ்ஆர் வந்து ரீசண்டாக பப்ளிஷ் ஆன எதனா ஒரு 3 புக்கில் பிலோ 300K இருந்தாவே ஓகே. அப்படின்னும் போது இது ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் இதில் இருக்கிற எல்லா சப் கேட்டகரிஸ்லையும் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ராஃபிட்டபிளான நிச் கண்டுபிடிக்கிற மெத்தட். இப்போது இதோடைய பிஎஸ்ஆர் வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2025 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 22K பிஎஸ்ஆர். இது பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 78K. 2025 49K. ஃபஸ்ட் பேஜ்லேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைன்லேயே 3 புக்கு பிஎஸ்ஆர் வந்து 300Kக்கு கம்மியாகவே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2025 207, 102 அண்ட் 150K, 49K. இது பார்த்திங்கன்னா 113. ஸோ இந்த மாதிரி நிறையா புக்ஸ் வந்து 300க்கு கேலே பிஎஸ்ஆர் இருக்குது. ஸோ நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு புக். இப்போ நம்ம எதனா ஒரு புக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற புக்ஸோடைய கவர்ஸ்லே இது மட்டும் யூனிக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புக்கு நெக்ஸ்ட் வரும்போது அவங்களுடைய புக்ஸ் மட்டும் யூனிக்காக தெரியும். ஏன்னா அவங்க வந்து இதை ஒரு பிராண்டாக இந்த நிச்சில் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிப்டோகிராம் பசில் புக்ஸ் 6 புக்ஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் போகும்போது இவங்களுடைய புக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு காமிக்கும். ஸோ இதனால தான் நான் ஒவ்வொரு நிச்சிலையும் உங்களை 10 புக்ஸ் கிட்ட பப்ளிஷ் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் இப்போ ஒரு பார்க்க இது. அதே மாதிரி இதோடைய கவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற எல்லாத்த விட இதோடைய கவர் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். அதை வந்து கிராப் பண்ணணும், கஸ்டமர்ஸை கிளிக் பண்ண வைக்கும் அண்ட் பை பண்ண வைக்கும். ஸோ ஒரு கவர் வந்து ஒரு புக்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு கிளிக் பைட்டான கவரை எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி இதோடைய இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கிரிப்டோகிராம்னா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பசில்குள்ளே போயிடுவாங்க. கிரிப்டோகிராம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸு இருக்கிற ஆல்ஃபபெட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டான சென்டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான் பசில். இதை பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு கோட்ஸு. இதை வந்து அவங்க வேறு ஆல்ஃபபெட் போட்டு பசில் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம டீகோட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மொத்தமாக 725 எக்ஸ்பர்ட் லெவல் கிரிப்டோகிராம்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய பிஎஸ்ஆர் வந்து 78,333 இல்லைங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு 60 சேல்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து
ரெவென்யூ ஓகேங்களா. பட் இவங்களுக்கு ராயல்ட்டியாக எவ்வளோ வரும் அப்படி, ஏன்னா இது வந்து டோட்டல் ரெவென்யூ. இதில் வந்து மைனஸ் ஆகும் அமேசானுடைய பிரிண்டிங் காஸ்ட்டு அண்ட் அவங்களுடைய கமிஷன் காசு அதெல்லாம் போக தான் நமக்கு வந்து ராயல்ட்டி வரும். ஸோ ஒரு ராயல்ட்டி ஒரு புக்கு இவங்களுக்கு சேல் ஆனால் எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து அமேசான்லேயே வந்து ராயல்ட்டி கால்குலேட்டர் இருக்குது. அதில் போயிட்டு பேப்பர் பேக், பிளாக் அண்ட் ஒயிட், இன்ச்சஸ் வந்து இன்ச்சஸில் தான் இருந்துச்சு. அண்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 8.5 × 11. பேஜ் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பேஜ் கவுண்ட் வந்து 154. ஓகே, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15.99. கிட்டத்தட்ட $16 வந்து இந்த புக்கை விற்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ராயல்ட்டி 5.98 வச்சுருக்காங்க. சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட் கிரிப்டோகிராம் பசில் புக் ஒரு புக்கு இவங்களுக்கு சேல் ஆனால் 5.98 வரும். பிரிண்டிங் காஸ்ட்டு 3.62. ஓகேங்களா. இப்போது 60 சேல்ஸ் எடுத்திருக்காங்க இல்லைங்களா. 60 × 5.98 $358 ராயல்ட்டிங்க. எல்லா கமிஷன் பிரிண்டிங் காஸ்ட் எல்லாம் போக $358 வந்து அவங்களுக்கு வரும் மாதம். இந்த ஒரே ஒரு புக்கில் இருந்து மட்டும் இந்த மாதிரி அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து எத்தனை புக் போட்டிருக்காங்க, 6 புக்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ ஒவ்வொருதுலேருந்து சேல்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ வரும்ன்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட இந்த 6 புக்ஸ் வந்து இவங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களுடைய பேஜில் இது ஒரு சீரியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களுடைய பேஜில் இந்த 6 புக்ஸை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா அதுதான் வந்து ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகும். ஸோ எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் பிராண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த புக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த புக்கில் நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறையா ப்ராஃபிட்டபிள் நிச் அண்ட் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சேல்ஸ் வரும். வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பை.